வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ். சமீபத்தில் கூடங்குளம் அணுமின் நிலையம் அமைஞ்சிருக்க பகுதியில் யூஎஃப்ஓ செட்டிங் அதிகமாக நடந்து வருவதா ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம். தமிழ்நாட்டோட திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க ஒரு கடலோர பகுதி தான் இந்த கூடங்குளம். இங்க தான் 2 அணு உலைகளை கொண்ட ஒரு அணுமின் நிலையம் செயல்பட்டு வருது. இது 1988ஆம் ஆண்டுல அப்போதைய பிரதம அமைச்சர் ராஜீவ்காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த கூடங்குளம் அணுமின் நிலையம் திட்டம். இத ரஷ்யாவோட கொலாபரேஷன்ல அவங்களோட டெக்னாலஜியை பயன்படுத்தியே உருவாக்க முடிவெடுத்தாங்க. ஆனா இந்த திட்டத்தை செயல்படுத்துவது அவ்வளோ ஈஸியா ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் இந்த திட்டத்துக்கு ஒரு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த எதிர்ப்புகளை எல்லாம் மீறிதான் இந்த பகுதியில அணுமின் நிலையம் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த அணுமின் நிலையத்தை உருவாக்கி அது செயல்பட ஆரம்பிக்க கிட்டத்தட்ட 30 வருஷங்கள் கிட்ட இருக்கு. ஏன் இன்னுமே அந்த பகுதியில இந்த அணுமின் நிலையத்துக்கான எதிர்ப்புன்றது இருந்துகிட்டு தான் இருக்கு. இதன் காரணமாவே இதை பத்தின செய்திகளையும் நாம அடிக்கடி பார்க்க முடியும். இப்படி இருக்க நிலையில தான் சமீபத்துல இந்த அணுமின் நிலையத்துல மேலும் 2 அணு உலைகளை அதிகப்படுத்த போவதா செய்திகள் வெளியாகி இருக்கு. இப்படி சர்ச்சைக்கென்னே பெயர் பெற்ற இந்த கூடங்குளம் அணுமின் நிலையம் சமீபத்துல வேறொரு விஷயத்துக்காகவும் உலக அளவுல திரும்பி பார்க்கப்பட்டுச்சு. அதுதான் இந்த அணுமின் நிலையத்துக்கு மேல தெரிந்ததா சொல்லப்பட்ட யூஎஃப்ஓ சைட்டிங்ஸ்க்காக. இந்த விஷயம் எப்படி வெளியே தெரிய வந்ததுன்னா, கூடங்குளம் பகுதியை சேர்ந்த சையத் அப்துல் காதர்ன்ற ஒரு எஸ்ஐ கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு மேல ஏதோ ஒன்று பறந்துட்டு இருப்பதை கவனிச்சிருக்காரு. இப்படி ஏதோ ஒரு முறை 2 முறையெல்லாம் அவர் பார்க்கல, பல முறை இவர் இந்த பகுதியில் யூஎஃப்ஓஸை பார்த்துருக்காராம். அதுவும் 2023ஆம் ஆண்டோட ஆகஸ்ட் மாசத்துல மட்டுமே 10 முறைக்கு மேல பார்த்ததா சொல்லியிருக்காரு. இவர் இதை இப்படி தகவலா சொன்னது மட்டும் இல்லாம யூஎஃப்ஓஸ் தோன்றக்கூடிய அந்த நேரத்துல வீடியோஸையும் போட்டோஸையுமே இவர் எடுத்து வச்சிருக்காரு. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை பத்தியும் சொல்லணும். என்னன்னா, இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு சரியா ஒரு மாசத்துக்கு முன்னாடி, அதாவது 2023ஆம் ஆண்டோட ஜூலை மாசத்துல சென்னை ஈசிஆர் பகுதியில யூஎஃப்ஓஸ் தென்பட்டதா ஒரு விஷயம் வைரலா பேசப்பட்டுச்சு. இதை சொன்னதும் ஏதோ ஆர்டினரி பர்சன்லாம் கிடையாது, ஒரு ரிட்டையர்ட் டிஜிபி தான் இதை சொல்லியிருக்காரு. அவரு வாக்கிங் போன சமயத்துல இந்த யூஎஃப்ஓஸை பார்த்திருக்காரு, அண்ணாத போட்டோஸும் எடுத்திருக்காரு. இந்த ஒரு நிகழ்வு அந்த சமயத்துல ரொம்ப வைரலாவே பேசப்பட்டுச்சு. இந்த போட்டோஸ் சென்னையை பேஸ் பண்ணி செயல்பட்டு வரக்கூடிய யூஎஃப்ஓ ட்ராக்கர் சபீர் ஹுசேனோட பார்வைக்கு போயிருக்கு. யூஎஃப்ஓ ட்ராக்கர்னா யாருன்னு பார்க்கும்போது இந்தியா உட்பட உலக அளவில் நடக்கக்கூடிய யூஎஃப்ஓஸ் அண்ட் ஏலியன்ஸ் சார்ந்த செய்திகளை ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு நபர் தான் யூஎஃப்ஓ ட்ராக்கர்னு குறிப்பிடுறாங்க. இவர்கிட்ட இந்த போட்டோஸ் கிடைக்கவும் அவர் அதை டீப்பா அனலைஸ் பண்ணி அது ஏதோ பறவையெல்லாம் கிடையாது, அது யூஎஃப்ஓ தான் குறிப்பிட்டிருக்காரு. இந்த நிகழ்வு நடந்த அடுத்த மாசமே, அதாவது இது 2023ஆம் ஆண்டோட ஜூலைல நடக்குது. இது நடந்த அடுத்த மாசம் ஆகஸ்ட்லயே கூடங்குளம் அணுமின் நிலையம் பகுதியில யூஎஃப்ஓஸ் தென்பட்டிருக்கு. அதுவும் 10 முறைக்கு மேல அந்த ஒரு மாசத்துக்குள்ளேயே தென்பட்டிருக்கு. அதை தான் அந்த எஸ்ஐ போட்டோவாவும் வீடியோவாவும் பதிவு பண்ணாரு. இதுவும் யூஎஃப்ஓ ட்ராக்கர் சபீர் ஹுசேன் கிட்ட கிடைச்சிருக்கு. அதையும் அவர் ஒரு டீப் அனலைஸ் பண்ணி அது யூஎஃப்ஓ தான் தெரிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு விஷயம் வெளி உலகத்துக்கே தெரிய வந்திருக்கு. இதை பத்தி எஸ்ஐ சையத் அப்துல் காதர் கிட்ட கேட்கும்போது அவரு இன்னொரு ஷாக்கிங்கான தகவலை சொல்லியிருக்காரு. அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பகுதியில் யூஎஃப்ஓஸ் தென்படுவது ஒன்றும் புதுசு கிடையாதுன்னும், ஏற்கனவே இங்க பல முறை இது தென்பட்டிருக்கணும், ஏன் நானே 2020 டைம்ல இருந்து அடிக்கடி இதை பார்த்து வருவதாகவும் அது 100% யூஎஃப்ஓஸ் தான் ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இது யூஎஃப்ஓஸ் தான் நம்பினதுக்கு பின்னாடி வேற ஒரு காரணம் இருப்பதாகவும் சொல்றாரு. என்னன்னா, இந்த யூஎஃப்ஓஸ் மேன்மேட் ஆப்ஜெக்ட் மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபார்மேட்ல மூவ் ஆகாம ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்ன்ல மூவ் ஆனதா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான காரணங்களால தான் இதை யூஎஃப்ஓ தான் 100% இல்ல அதுக்கும் மேல தான் நம்புவதா அந்த எஸ்ஐ பதிவு பண்ணியிருக்காரு. சரி, இந்த லைட்ஸ் யூஎஃப்ஓவா தான் இருக்கணுமா இல்ல வேற ஏதாவது இருந்திருக்க கூடாதான்னு கூட கேள்விகள் வரலாம். ஏன் அது ஒரு விமானமா இருந்திருக்கலாம், இல்ல கவர்மெண்ட் பயன்படுத்தக்கூடிய ஹெலிகாப்டர்ல இருந்து வந்த வெளிச்சமா இருந்திருக்கலாம், ஏன் போர் விமானங்களா கூட இருந்திருக்கலாம்ல. அப்படி இருக்கும்போது ஏன் இதை யூஎஃப்ஓ கூட தொடர்பு படுத்துறாங்கன்னா அதுக்கும் விஷயம் இல்லாம இல்ல. ஏன்னா இவர் இந்த யூஎஃப்ஓஸ் பார்த்த அந்த சமயத்துல அப்படி எந்த விதமான ஆக்டிவிட்டிஸும் நடக்கவே இல்லை. ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்திருந்தா கண்டிப்பா இன்னும் கவர்மெண்ட் அதுக்கான ஒரு முழுமையான விளக்கத்தை கொடுத்திருப்பாங்க. சரி, இவை இல்லைன்னா என்ன, ஒருவேளை அவை ட்ரோன்ஸா இருந்திருக்கலாம்ன்ற ஒரு கேள்வியும் வரலாம். ஆனா அதுக்குண்டான சாத்தியங்களும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். பிகாஸ் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இந்த ட்ரோன்ஸை பறக்க விடணுன்றதுல நிறையவே கட்டுப்பாடுகள் இருக்கு. ஏர்போர்ட் பக்கத்துல ட்ரோன்ஸை பறக்க விடக்கூடாது. அதே மாதிரி ஏதாவது ஆர்மி பேஸ் இருக்கக்கூடிய பகுதிகளில், நியூக்ளியர் பவர் பிளான்ட் மாதிரியான பாதுகாக்கப்பட்ட இடங்கள் அமைஞ்சிருக்க பகுதியில எல்லாம் ட்ரோன்ஸை பறக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டமே இருக்கு.
ஒரு பதிவு செய்யப்பட்ட ட்ரோனா இருந்தா அது அந்த மாதிரியான இடங்கள்ல டேக் ஆஃப் கூட ஆகாது. ஒருவேளை அந்த ட்ரோன்ஸை மேனுவலா கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம்னு கூட சொல்லலாம். ஆனா இருட்டுல ஒண்ணுமே தெரியாது. அண்ட் கண்டிப்பா அப்படி ஏதாவது ட்ரோன் வந்திருந்தா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவ்வளோ லேசியான செக்யூரிட்டிஸ் எல்லாம் அங்க இருக்க வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். இது சம்பந்தமா இதுவரைக்கும் கவர்மெண்ட் எந்த விதமான அறிக்கையும் விடவே இல்லை. இதனாலதான் இது யூஎஃப்ஓவா இருக்குமோன்ற சந்தேகம் அதிகமாகிட்டே இருக்கு. இதுல ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்கு நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேல யூஎஃப்ஓஸ் தென்படுவதெல்லாம் ஒரு புது விஷயம் தான். ஆனா உண்மையில நியூக்ளியர் பவரை கண்டுபிடிச்சு மனுஷன் எப்போ அதை பயன்படுத்த ஆரம்பிச்சானோ அப்போ இருந்தே இந்த அணு ஆயுதங்கள், அணு உலைகள் மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் நடக்கக்கூடிய இடங்கள்ல யூஎஃப்ஓஸை பார்த்ததா நிறையவே ரெக்கார்ட்ஸ் உலக அளவிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த உலகத்துல முதல்ல நியூக்ளியர் பவர் கண்ட்ரிஸா மாறின நாடுகள்னா அவை அப்போதைய சோவியத் ரஷ்யாவும் அமெரிக்காவும் தான். அதை தொடர்ந்து இங்கிலாந்து, பிரான்ஸ், சீனா, இந்தியா மாதிரியான நாடுகள் நியூக்ளியர் பவர்ட் கண்ட்ரிஸா மாறுச்சு. இதுல யுஎஸ் அண்ட் சோவியத் யூனியன் போட்டி போட்டுக்கிட்டு அணு குண்டுகளை தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் 1950கள் டைம்ல அணு உலைகளை கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான அணு உலைகளை சுற்றியும் அணு ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த பேசஸ சுற்றியும் 1960கள் காலகட்டத்தில் இருந்தே யூஎஃப்ஓ சைட்டிங்ஸ் என்றது ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நடந்துகிட்டு தான் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல இந்த நிகழ்வுகளை எல்லாம் பெரும்பாலும் கவர் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம மீடியாவும் இப்போ இருக்க அளவுக்கு ரொம்ப பெருசா வளராததால இதெல்லாம் வெளியே தெரியாமையே தான் இருந்திருக்கு. ஆனா 70கள் மற்றும் 80கள் டைம்ல இது கொஞ்சம் கொஞ்சமா வெளியே தெரிய ஆரம்பிச்சது. அதை பார்த்த பொதுமக்களும் வெளியே வந்து பேச ஆரம்பிச்சாங்க. பல ரிட்டையர்ட் ஆர்மி பர்சன்ஸும் அவங்களோட சர்வீஸ் டைம்ல அவங்க பார்த்த யூஎஃப்ஓ இன்சிடென்ட்டை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. இது அமெரிக்காவிலன்னு மட்டும் கிடையாது, நியூக்ளியர் பவரை வச்சிருக்க எல்லா நாடுகள்லயுமே இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் நடந்திருப்பதா தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படி இருக்க நிலையில யூஎஃப்ஓ நியூக்ளியர் கனெக்ஷனை வலுப்படுத்துற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது. அதுதான் 1986ஆம் ஆண்டுல ஏற்பட்ட செர்னோபில் நியூக்ளியர் டிசாஸ்டர். இரண்டாம் உலகப் போருக்கு அப்புறமா இந்த நியூக்ளியர் சம்பந்தமா ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர்னா அது இந்த செர்னோபில் டிசாஸ்டர் தான். 1986ல செர்னோபில்ல உருவாக்கப்பட்டிருந்த அணு உலைகள் ஒண்ணுல ஏற்பட்ட மெல்டவுன் காரணமா பயங்கரமான அணு கசிவு ஏற்பட ஆரம்பிச்சது. அதுல நிறைய பேர் பாதிக்கப்பட்டது மட்டும் இல்லாம அந்த அணு உலை உருவாக்கப்பட்டிருந்த பகுதியே அடுத்த சில ஆயிரம் ஆண்டுகளுக்காவது எந்த விதமான உயிர்களும் வாழ முடியாத ஒரு பகுதியா மாறி போயிருந்தது. அந்த சமயத்துல தான் அந்த பகுதியில ஒரு வினோதமான நிகழ்வு நடந்து வருவதா ஒரு தகவல் பரவ ஆரம்பிச்சது. என்னன்னா, இந்த நியூக்ளியர் மெல்ட் டவுன் ஏற்பட்ட பிரிப்பியாட் பகுதியில யூஎஃப்ஓஸ் அடிக்கடி தென்பட ஆரம்பிச்சதாவும் அவை அங்க தென்பட ஆரம்பிச்ச கொஞ்ச காலத்திலேயே அங்க அணுக்கசிவினால ஏற்பட்டிருந்த கதிர்வீச்சோட அளவு கணிசமா குறைய ஆரம்பிச்சதாவும் ஒரு பரபரப்பான தகவல் பரவ ஆரம்பிச்சது. இதை தொடர்ந்து அதை பேஸ் பண்ணியே ஒரு தியரியும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது என்ன தியரினா, இந்த மாதிரி நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஆர் நியூக்ளியர் பிளான்ட்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகளை இந்த யூஎஃப்ஓஸ் தொடர்ந்து அவற்றோட சர்வேலன்ஸ்லயே வச்சிருப்பதாவும் திடீர்னு ஏதாவது விபத்து நடந்துட்டா அதனால ஏற்படக்கூடிய ஆபத்துகளை தவிர்ப்பதற்காக தான் இவை இந்த மாதிரி சர்வேலன்ஸ்ல ஈடுபடுவதாகவும் ஒரு தியரி பரவ ஆரம்பிச்சது. பட் இது உண்மைதான்னு யாரால எப்படி நிரூபிக்க முடியும்? நியர்லி இம்பாசிபிளான விஷயம் தான். இது வரைக்கும் உலக அளவுல பதிவு செய்யப்பட்ட நியூக்ளியர் டிசாஸ்டர்ஸ்னு பார்த்தாவே விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இதுதான் உண்மையாவே நடந்திருக்கும்னு ப்ரூவ் பண்றது எவ்வளவு கஷ்டம்ன்றத நீங்களே பார்த்துக்கோங்க. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு செர்னோபில்ல மட்டுமே நடக்கல. 2011ல ஜப்பான் ரொம்பவே மோசமான நிலநடுக்கத்தையும் அதனால சுனாமியவும் சந்திச்சது. அப்போ ஏற்பட்ட சுனாமியில ஜப்பானோட ஃபுகுஷிமா அணு உலை ரொம்ப பெரிய அளவுல பாதிப்புக்குள்ளாச்சு. அந்த பாதிப்புனால அங்கேயும் அணு கசிவு ஏற்பட ஆரம்பிச்சது. இதனால அந்த ஃபெசிலிட்டிக்கு உள்ளேயே போக முடியாத அளவுக்கு கதிர்வீச்சோட அளவுன்றது ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. அந்த சமயத்திலையும் ஃபுகுஷிமா பிளான்ட் இருந்த பகுதியில் யூஎஃப்ஓஸ் தென்பட்டதாகவும் அவை தென்பட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அங்க இருந்த கதிர்வீச்சோட அளவு ரொம்ப பெரிய அளவுல கம்மியாக ஆரம்பிச்சதாகவும் ஒரு தகவல் இருக்கு. ஸோ இந்த தியரி படி பார்த்தா கூடங்குளம்ல இருக்க நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை சர்வைலன்ஸ் பண்றதுக்காக தான் அந்த யூஎஃப்ஓஸ் அடிக்கடி அங்க தென்பட்டிருக்கு. இந்த தியரி படியே பார்த்தா இது கண்டிப்பா நிக்காது, எதிர்காலத்திலையும் தொடர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இதை பத்தி கவர்மெண்ட்ஸும் பெருசா பேசாம இருப்பதும் இந்த டாபிக்கை பத்தின கியூரியாசிட்டியை இன்னுமே அதிகமாக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன் கூடங்குளம் இஷ்யூவுக்கு இது வரைக்கும் ஃபார்மலா எந்த ஒரு விளக்கத்தையும் அரசாங்கம் வெளியிடவே இல்லை. ஸோ இதுதான் சமீபத்தில் கூடங்குளம் பகுதியில் தென்பட்ட யூஎஃப்ஓ சம்பந்தமா நான் பேச நினைச்ச தகவல்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.